அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது மழை திடீர்னு பெய்யுது. மழை பெஞ்சதுனால அவங்க ஓரமாக ஒதுக்கிறதுக்காக ஒரு குகையில் போய் உட்காடுறாங்க. அந்த குகையில் அவங்க எதிர்பார்க்காம அந்த குகையை ஒரு கல் மூடிடுது. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்ச நல்ல அமல்கள்லாம் அல்லாட்ட துவா கேட்டு பாருங்க, குகை திறக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னும் போது ஒருத்தவர் கேட்குறாரு, யா அல்லாஹ், நான் தினமும் என் தாய் தந்தைக்கு பால் கொடுத்துட்ட பிறகு தான் நானாக இருக்கட்டும், என் குழந்தையா இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், என் அடிமை பெண்ணாக இருக்கட்டும் பால் குடிப்போம். ஒரு நாள் நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. என்னோட தாய் தந்தை தூங்கிட்டாங்க. என் குழந்தையும் பாலுக்காக அழுவுது. இருந்தாலும் நான் என் தாய் தந்தைக்காக ஃபஜர் வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு பால் கொடுத்துட்ட பிறகு தான் என் குழந்தைக்கோ நானும் என் அடிமை பெண்ணோ என்னோட மனைவியோ குடித்தோம் அப்படின்றாங்க. அப்போ இருக்க காலத்தில் தன்னோட தாய் தந்தை ரொம்ப பால் குடிச்சிட்ட பிறகு தான் அவங்களோ பால் குடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் தன்னோட தாய் தந்தை எப்போ இறப்பாங்க, அவங்க வாயில எப்போ பால் ஊற்றலான்னு இருக்காங்கங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர் அலி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னோட அம்மாவும் ஒரு காஃபிராக இருக்காங்க, ஆனால் அவங்க என்னோட ஒட்டி உறவாடணும்னு ஆசைப்படுறாங்க. நான் முஸ்லீமாக இருக்கவங்க காஃபிராக இருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கும் போது ரசூல்லா சொல்கிறாங்க, நீ உன் தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடையும் செய். ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு மாறா ஏய் கற்பிக்க சொன்னால் அதை மட்டும் செய்யாத, நீ மற்றபடி உன் தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடையும் செய் அப்படின்றாங்க. இதுவே அக்ஸர் அலியோட தாய் ஒரு காஃபிராக இருக்காங்க. உன்னோட தாய் காஃபிராகவே இருந்தாலும் நீ உன் தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடையும் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உன்னோட தந்தை தான் சொர்க்கத்தோட மைய வாசல், அதை உன் கையில் கொடுத்துட்டேன், நீ அதை கட்டி காப்பாற்று, சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் சென்றுக்கோ, இல்லை அதை உடச்சி நரகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் சென்றுக்கோ. சொர்க்கத்தோட மைய வாசல்னா என்னங்க? அந்த சொர்க்கத்தோட மைய வாசல் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அங்கே தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், உன் கையில் கொடுத்துட்டேன், நீ உன் தந்தையை பராமரித்து அவங்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் சென்றுக்கோ, இல்லைனா பணிவிடையெல்லாம் செய்யாமல் கட்டி காப்பாற்றாமல் இருந்தால் நீ நரகத்துக்கு சென்றுக்கோ. அவ்வளோ ஈஸியான வாய்ப்பு பாருங்களேன். தன்னோட தந்தை தாய்க்கு பணிவிடை செய்தாவே நம்ம சொர்க்கத்துக்கு செல்லலாம். எவ்வளோ ஈஸியான வாய்ப்பு பாருங்களேன். ஆனால் இப்போ இருக்க மக்கள் அதை செய்யாமல் நிறைய அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்காங்க. எனவே நம்ம அப்படிலாம் செய்யாமல் நம்ம தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து அந்த சொர்க்கத்திலையும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோம் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.